ശ്രീമദ് ഭാഗവതം 4ാவது സ്കന്ധം, ചതുർത്ഥ സ്കന്ധത്തിലെ 4ാவது അധ്യായം. மைத்ரேய மகர்ஷி விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அதனால ஆரம்பத்துல மைத்ரேய உவாஜா. ஒன்னாவது ஸ்லோகம். ஏதாவது உக்த்வா விரராம சங்கரஹ. ஏதாவதுக்த்வா விரராம சங்கர பத்னி அங்கநாசம் ஹி உபயத்ர சிந்தயன். பத்ன்யங்கநாசம் ஹ்யுபயத்ர சிந்தயன். சுஹ்ருத் தித்ருச்சுஹு சுஹ்ருதித்ருச்சு பரிசங்கிதா பவான் நிஷ்க்ராமதி நிர்விஷதி த்விதா ஆச சா. ஏதாவதுக்த்வா விரராம சங்கர பத்ன்யங்கநாசம் ஹ்யுபயத்ர சிந்தயன். சுஹ்ருதித்ருச்சு பரிசங்கிதா பவான் நிஷ்க்ராமதே நிர்விஷதி திதாச சா. மைத்ரேயர் சொன்னார், ஸ்ரீ பரமேஸ்வரன் இந்த மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்தார். கணவரோடு வாக்குகளை கேட்டு அத புரிஞ்சுண்டு நடக்காதக்கி, கணவரோட வாக்குகளை സ്വീകരിക്കാதக்கி பித்ரு பவனத்துக்கு போறதுக்கு சதீதேவி தீர்மானம் பண்ணினா. பரமசிவன் அவரோடு கடமைய பண்ணினார். செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிற பகுத்தறிவு தன்னால உண்டாகணும். அப்படி இல்லைன்னா அறிவிருக்கிறவா சொல்லறத கேட்டு நடக்கணும். சதீதேவிக்கு சொந்த பந்த அட்டாச்மெண்ட் இப்போ ஜாஸ்தி ஆயிடுத்து. வடி கொடுத்து அடி வாங்காதே அப்படின்னு சொல்லிட்டு கூடியும் தேவி இப்ப கேட்க மாட்டேங்கிறா. கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கு போகாதே அப்படின்னு சொன்னா போயே ஆகணும் அப்படிங்கிற ஆசை இப்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. பரமசிவன் சொன்னதொன்னும் இப்போ தேவியோடு புத்தியில ரிசீவ் ஆயிட்டில்லை. விநாசகாலே விபரீத புத்தி அப்படிங்கிற மாதிரி தேவியோட புத்தி இப்போ நேர்வழிக்கு சிந்திக்க மாட்டேங்கிறது. ஏதாவது இப்ப சொன்ன விஷயங்கள் மட்டும் உக்துவா சொல்லிட்டு சங்கரஹா விரராமா பரமசிவன் தேவி நன்னா யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சு அமைதியா உட்கார்ந்தார். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து எந்திருந்து போயிட்டார். எப்படி வேணுமானாலும் இந்த விரராமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்த வாளுக்கு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறது. இப்படி பகவான் பண்ணினார். இனி என்ன சொல்லிட்டும்
ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதால அவரு பேசாம இருந்தார். பரமசிவன் அப்படி பேசாக்கி இருந்தோன அவரோட மனசு இப்படி சிந்தனை பண்ணிட்டு, பத்னி அங்கநாசம் ஹி உபயത്ര ചിന്തയത്. திரிகாலஜானியாயிருக்கிற அவருக்கு தெரியாததாயிட்டு ஒண்ணுமே இல்லையே, அதனாலேயே பத்னியோட சரீரத்துக்கு நாசம் சம்பவிக்கிறதுக்கான காலம் வந்தாச்சு, விதிய மாத்திரத்துக்கு சாதிக்காது அப்படிங்கிற விஷயத்த அவரு தெரிஞ்சிருந்தார். சதீதேவி இங்கே இருந்தானாலும் அப்பாவோட வீட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் சதீதேவியோட சரீரம் இப்போ இல்லாம ஆகிறதுக்கான காலகட்டம் வந்தாச்சு. சதீதேவி எங்கேயாக்கும்னாலும் உபயത്ര இங்கேயாக்கும்னாலும் அப்பாவோட வீட்டுல ஆக்கும்னாலும் ஹி இந்த சரீரம் இல்லாம ஆகும் அப்படிங்கிறது உறுதிதான் அப்படின்னு சிந்திச்சார். இப்ப இருக்கிற சதீதேவியோடு அங்கநாசம் சரீரநாசம் சம்பவிக்கும் அப்படின்னு பகவான் சிந்தனை பண்ணினார். ஒரு வஸ்திரத்தை மாத்தி அடுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கிற மாதிரி தேவி இந்த சரீரத்தை உபேட்சிச்சு அடுத்த சரீரத்தை சீகரிக்கவே செய்வாள். தேவியோட ஸ்தூல சரீரம் மட்டும்தான் இல்லாம ஆகும், சூக்ஷ்ம சரீரம் மனசோடு கூடிட்டு அடுத்த சரீரம் சீகரிக்கும் அப்படின்னு பரமசிவனுக்கு தெரியும். என்ன ரொம்ப விரும்பி எங்கூட வந்து வசிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அப்பாவான தட்சன் கிட்ட பிடிவாதம் பண்ணி என்ன சீகரிச்சவளாக்கும் என்னோட மனைவி சதீதேவி. இப்போ விதி விளையாட்டம் தொடங்கி இருக்கு. காலஸ்வரூபனாயிருக்கிற தேவன் தத்துவார்த்தமாயிட்டு சிந்தனை பண்ணினார். தேவியோடு இந்த சரீரம் நஷ்டப்படுறதுக்கான சமயமாயாச்சு. இங்க இருந்தாலும் இனி தேவியோடு பிறந்த வீட்டுல இருந்தானாலும் எங்கே இருந்தானாலும் அது சம்பவிக்கத்தான் செய்யும். விதிய மறிகடக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. பரமேஸ்வரன் தேவிய தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலை. விதிபடி நடக்கட்டும், தேவியோடு விருப்பம் மாதிரி செய்யட்டும், நல்லதும் கெட்டதும் சொல்லிக் கொடுக்க வேண்டின கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்கு, அந்த கடமையத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சுட்டு அவரு பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தார். தேவியோட சரீரம் எப்படியானாலும் நஷ்டப்படும், அதுக்கான டைம் ஆயாச்சு அப்படின்னு மகாதேவன் சிந்திச்சார். சுஹ்ருது திதிர்ச்சுஹு பந்து ஜனங்களை பாக்கிறதுக்கு ஆசை ஜாஸ்தியான சதீதேவி என்ன செய்தா அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்த ஸ்லோகத்துல. ரெண்டாவது ஸ்லோகம். சுஹ்ருது திதிருச்சா பிரதிகாத துர்மனாஹ. சுஹ்ருத் திதிருச்சா பிரதிகாத துர்மனா. ஸ்நேஹாத் ருததி அஸ்ருகலா அதிவிஹ்வலா. ஸ்நேஹாத்ருதத்யஸ்ருகலாதிவிஹ்வலா. பவம் பவானி அப்ரதிபூருஷம் ருஷா. பவம் பவான்யப்ரதிபூருஷம் ருஷா. பிரதட்சதி பிரதட்சதி இவ ஐச்சத ஜாதவேவதுஹு. பிரதட்சதி வைச்சத ஜாதவேபது. சுஹ்ருதித்ரேச்சா பிரதிகாத துர்மனா. ஸ்நேஹாதுரதி அஸ்ருகலாதிவிஹ்வலா. ஸ்நேஹாத்ருதத்யஸ்ருகலாதிவிஹ்வலா.
भवं भवान्या प्रतिपूरुषं रुषा प्रदक्ष्य देवैच्छदजादवेपतु ബന്ധുസ്നേഹത്താല് സതീദേവി പിതാവോട് ഗൃഹത്തുക്ക് പോകർത്തുക്ക് തീരുമാനിച്ച് വെളിയില കടന്ത ഭർത്തൃസ്നേഹത്താല മറുപടിയും തിരുമ്പവും വന്ന സതീദേവി പോനാലും പോലെ அப்படினாலும் துக்ககரமான அவஸ்தை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்ச பகவான் ശംഭു മൗനമാ ഉക്കാന്നിരുന്നാർ. ഭർത്തൃസ്നേഹം കാരണമായിട്ട് പിതൃഗൃഹത്തുക്ക് പോറത്തുക്ക് സാധിക്കാതെക്കും ബന്ധുസ്നേഹം കാരണമായിട്ട് പോകർത്തുക്കാന് ആശை കാരണമായിട്ടും அந்த സതീദേവി സങ്കടപ്പെട്ട് കണ്ണീർ വടിച്ച. സുഹൃത് ദിദൃക്ഷ ബന്ധുജനങ്ങളെ പാക്കറത്തുക്ക് ആശപ്പെട്ട സതീദേവിക്ക് അതുക്ക് പ്രതിഘാത തടസ്സമുണ്ടാനതാല ദുർമനാഹ മനസ്സ് ചഞ്ചലപ്പെട്ട് മനസ്സിലെ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ കാരണം മനസ്സ് ദുഷിച്ച് സ്നേഹാത് സ്വന്തക്കാർകിട്ട ഇരിக்கிற സ്നേഹം കാരണമായിട്ട് അശ്രുകല അതിവിഹ്വല കണ്ണീർ ഇപ്പടി ധാരധാരി ആയിട്ട് ഒഴുകിത്ത് സതീദേവിക്ക്. എന്നിട്ട് രുദതി ചത്തമാ അഴുത രുഷ ജാതവേബതുഹു കോപഭാവത്തിലെ ശരീരം വിറച്ചുണ്ട്. വേബതു அப்படின்னு எனக்கா விറக்கிறது, ശരീരം വിറച്ചുണ്ട്. ഭവാനി அந்த സതീദേവി ഭഗവാനോട് മഹിമയെ മറന്നുപോയിട്ട് ഭഗവൽ മായൈ കാരണമായിട്ട് അപ്രതിപൂരുഷം ഭവാം ഭഗവാനുക്ക് തുല്യമായിട്ട് ആരെയും ചൊല്ല മുടിയാതെ அப்படி இருக்கிற பரமசிவனை പ്രദക്ഷ്യതി ഇവ ഐച്ഛത നന്നാ ദഹിപ്പിക്കിற മാതിരി പാർവൈ പാത്ത. ശരീര അഭിമാനം കൂടുതലായിട്ട് ദ്വൈതഭാവം ജാസ്തിയായിട്ട് സ്വയം മറന്ന് ഭഗവാനെ ദഹിപ്പിക്കിற മാതിരി ചുട്ടരിக்கிற മാതിരി പാത്ത. വിനാശകാലേ വിപരീത ബുദ്ധി ശരീരം വെടിയർത്തുക്ക് സതീദേവിക്ക് ടൈം ആയാച്ച്. അതിനാലെയാക്കും ഇപ്പടിയെല്ലാം സതീദേവി നടന്നുണ്ടാ. ചത്തമാ അഴുതുണ്ട് കോപത്താലെ ശരീരം വിറച്ച് പരമശിവനെ ചുട്ടരിக்கிற மாதிரியான பார்வையை பார்த்தா சதீதேவி. மூணாவது ஸ்லோகம். ததஹ வினிஷ்வஸ்ய சதி விஹாய தம் ததோ வினிஷ்வஸ்ய சதி விஹாய தம் शोगेन रोषेण च धूयता हृदा शोगेन रोषेण च धूयता हृदा पित्रोः अगाध स्त्रैण विमूढ दीहि गृहान् पित्रोरगात् त्रैण विमूढ दीर्गृहान् प्रेम्णा आत्मनः यः अर्धम् अदाद सदां प्रिया प्रेम्णात्मनो योर्धमदात् सदां प्रिया तदो विनिश्वस्य सदि विहायतम् शोगेन रोषेण च धूयता हृदा पित्रोरगात् स्त्रैण विमूढ दीर्गृहान्
பிரேம்னாத்மனோ யோர்தமதாத் சதாம் பிரியா. ததஹா அதுக்கப்புறம் சதீதேவி அந்த பரமேஸ்வரனோட பத்னி தம் விஹாய பரமேஸ்வரனை விட்டுட்டு மாதாபிதாக்களையும் சகோதரங்களையும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பரமசிவனோட வாக்குகளை സ്വീകരിക്കാதக்கு தன்னிஷ்டப்படிக்கு ஒன்னு சுயமா தெரியணும், இல்லைன்னா அடுத்தவா சொன்னா தெரியணும். இப்ப தன்னிஷ்டப்படிக்கு சதீதேவி என்ன பண்ணினா, வினிஸ்வஸ்யா பெருமூச்சு விட்டுண்டு, மூச்சை இப்படி தீர்ഘശ്വാസமா விட்டுண்டு, ശോകേന സങ്കടത്താലെയും രോഷേണ കോപത്താലെയും ധൂയതാ ഹൃദാ ദുഃഖിക്കற മനസ്സോട് കൂടിയിട്ട് സ്ത്രൈന വിമൂഢ ദീഹി സ്ത്രീകൾക്ക് ஆசாபாசம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக்கும். ஸ்திரீ சுபாவமா இருக்கிற ரஜோகுணம் காரணமா இருக்கிற ஆசாபாசங்களால புத்தி ശരിക്കും പ്രവർത്തിക്കാதக்கு மந்த புத்தி மாதிரி புருஷர்களில இதே மாதிரி ஆசாபாசம் ஜாஸ்தியானவாளையும் ஸ்திரைனபாவம் இருக்கிறவா அப்படின்னு சொல்லப்படுறது. முன்பின் யோசனை பண்ணாதக்கு பிரவர்த்திக்கிறவாளாக்கும் இந்த ஸ்திரைனபாவம் இருக்கிறவா. அதே மாதிரி இந்த சதீதேவி சதாம் பிரியஹா பிரேம்னா ஆத்மனஹா சத்குணம் இருக்கிற பகவல் பக்தர்களுக்கு பிரியங்கரனாயிருக்கிற பரமசிவன் பிரேம்னா ஆத்மனஹா அர்த்தம் அதாது அந்த பரமசிவனோடு பாதி சரீரத்துல தேவிக்கு ஸ்தானம் கொடுத்திருக்காரே, அர்த்தநாரீஸ்வரனாயிருக்கிற அந்த பகவானை விட்டுட்டு பாசத்தால தன்னோட சரீரத்தை கூடியும் பகுத்து கொடுத்திருக்காரு பகவான். அப்படி இருக்கிற தன்னோட கணவரை விட்டுட்டு பித்ரோஹோ அப்பாவோடும் அம்மாவோடும் கிருஹான் வீட்டுக்கு அகாது யாத்திரையானா சதீதேவி. സതീദേവി ഭഗവാനോട് പ്രിയപ്പെട്ടവളാക്കും. അതിനാലിയാക്കും പരമശിവൻ പാതി ഉടലയെ ദേവിക്ക് കൊടുത്താർ. അർദ്ധനാരീശ്വരനായിരിக்கிற பகவான் தேவிக்கு இப்போ துவைதபாவம் வந்து சேர்ந்ததால தேவியோடு பிரவൃத்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆயிடுத்து. விதிய மாத்திரத்துக்கு விதிய தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காது. 4வது ஸ்லோகம். தாம் அன்வகச்சன் த்ருதவிக்ரமாம் சதீம் ஏகாம் த்ரிநேத்ர அனுச்சராஹ சஹஸ்ரசஹ தாம் அன்வகச்சன் த்ருதவிக்ரமாம் சதீம் ஏகாம் த்ரிநேத்ரானுச்சரா சஹஸ்ரசஹ சபார்ஷதயட்சா மணிமன்மத ஆதயஹ சபார்ஷதயட்சா மணிமன்மதாதய புரோ விருஷேந்திராஹ தரசா கதவ்யதாஹ புரோ விருஷேந்திராஸ்தரசா கதவ்யதா தாமன்வகச்சன் த்ருதவிக்ரமாம் சதீமேகாம் த்ரிநேத்ரானுச்சரா சஹஸ்ரஷ சபார்ஷதயட்சா மணிமன்மதாதய புரோ விருஷேந்திராஸ்தரசா கதவ்யதா. தன்னந்தனியா அப்பாவோடு வீட்டுக்கு கிளம்பி போற சதீதேவிய
നന്ദീശ്വരൻ തുടങ്ങിയ ശിവപാർഷദர்கள் പിന്നാലെ പിന്തുടർന്ന ഏകാം തന്നന്തനിയ கோபத்தோடு கூடிட்டு சவுட்டி குலுக்கி போற தாம் அந்த சதீதேவிய அன்வகச்சன் பின்தொடர்ந்தா திருத விக்ரமாம் சதீம் ரொம்ப ஸ்பீடாயிட்டு பாஞ்சு போறா சதீதேவி சவுட்டி குலுக்கிட்டு ஸ்பீடா போறா அப்படி இருக்கிற சதீதேவியோடு பின்னால போனா இந்த சிவபூதங்கள் எல்லாம் ஆரெல்லாமக்கும் போனா அப்படின்னு சொல்லப்படுறது ത്രിനേത്ര അനുചരാഹ 3 കണ്ണുകൾ சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு அக்னி ஒரு கண்ணு இப்படின்னு 3 கண்கள் இருக்கிற மகாதேவனோடு சேவகர்கள் சிவபூதங்கள் தேவியோடு பின்னால பின்தொடர்ந்தா குபேரன் பிருங்கி நந்தீஸ்வரன் தொடங்கின சஹஸ்ரசஹ ஆயிரக்கணக்குக்கு சிவபூதங்களாக்கும் பின்னால போனது ச பார்ஷத யட்சாஹ நந்தீஸ்வரனோடு சேவகர்களும் குபேரனோடு சேவகர்களும் கூடிட்டு அங்க பின்தொடர்ந்தா மணிமான் அதே மாதிரி மதன் மணிமான் மதன் தொடங்கினவாளெல்லாம் அங்க பின்தொடர்ந்தா அதாக்கு நம்ம பார்த்தோம் சபார்ஷத யட்சா மணிமன்மத ஆதயஹா அப்படின்னு மணிமான் மதன் தொடங்கினவா இவாளெல்லாம் தேவிக்கு பின்னால போனா விருஷம் ஜனனகா காளமாடு விருஷேந்திரன் ஜனனா நந்தீஸ்வரன் புரோ விருஷேந்திராஹா நந்திகேஸ்வரன் முன்னால போனார் நந்தீஸ்வரனுக்கு பின்னால பாக்கி இருக்கிறவா எல்லாரும் போனா தேவியோடு பின்னால நந்தீஸ்வரன் நந்தீஸ்வரனுக்கு பின்னால மணிமான் மதன் குபேரன் பிருங்கி நந்தீஸ்வரன் இப்படி எல்லாருமே போனா தரசா அதி ஸ்பீடுல ஆகத வியதாக மனசுல சங்கடம் வந்துட்டு பரமசிவன் கிட்ட கோபிச்சுண்டு தேவி தன்னந்தனியா பரமசிவன் இல்லாதக்கி பரமசிவன் போகாதேன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டலை ஆனா போக கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த பரமேஸ்வரனோடு வாக்குகளை கேட்காதக்கி தேவி போறது பார்த்துட்டு சங்கடத்தோடு கூடிட்டு தேவிய அவ பின்தொடர்ந்தா தேவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதே அப்படின்னு அவ சங்கடப்பட்டுண்டா பரமசிவன் சொன்னதை கேட்காக்கியாக்குமே தேவி போறா அதனால தேவிக்கு ஆபத்தொன்னும் வரப்படாதே அப்படின்னு நந்தீஸ்வரனும் அதே மாதிரி அந்த சிவ பார்ஷதர்கள் அத்தனை பேரும் சங்கடத்தோடு கூடிட்டு தேவிக்கு நல்லது வரணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு பின்தொடர்ந்தா